ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லணும், எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு கொடுமையான சம்பவம் நடக்குது. பாவம் வந்து விஜய பார்வதி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அப்பா வேறு இல்லை, அம்மா வேறு உடம்பு, அதாவது வயசானவங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வேணும். அவங்களுக்கு ஏஜ் 30க்கு மேலே ஆகிடுச்சு. மனசையும் பறி கொடுத்தாச்சு. இந்த 4 நாள் சண்டை அவங்கள வந்து என்ன, அதனால தான் சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருந்தாங்க, எனக்கு பயமாக இருக்குது, இந்த வாரத்தை நான் கடந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் கம்முனுக்கு பேசாமல் இருந்துடுவேன். ஏன்னா நிறைய சண்டைகள் நாங்கள் போட்டிருக்கோம், திரும்ப நான் போய் பேசியிருக்கேன், இது நடக்காமல் இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்களும் இருந்தாங்க. ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா, பிக் பாஸ் டீம் இருக்காங்க பாருங்கள், பயங்கரமான ஆளுங்க. சரி, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டிக்கெட்டு ஃபினாலே 4 நடக்குது. விஜய பார்வதியும் கம்முறுதியும் பக்கத்தில் நிற்க வச்சாங்க. அப்புறமா வந்து கேப் விடுறாங்க. டாஸ்க் நடக்கும்போது கீழே உட்காந்து எல்லாரும் ஜாலியாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு டைம் ஒதுக்குற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்பயே வந்துட்டு குட் ஜாப் அப்படின்னு இவர் போய் ஒரு ஹக்கு கொடுத்துட்டு வரும்போதே எல்லாருக்குமே காண்டாயிடுச்சு. ஆஹா, மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, நேற்று அவ்வளோ சண்டைகள் நடந்தோம் அப்படின்னு. அதேமாதிரி டிக்கெட்டு ஃபினாலையில் என்ன பண்ணுறாரு, 5வது டாஸ்க்கில் அடி செம்மடி பிரித்து மேஞ்சார். கம்முறதுலாம் அப்பா சரியான அடி விஜய பார்வதிக்கு. இந்த பக்கம் போய் திவ்யாவை தாக்குங்கன்னா யாருமே போக மாட்டுறாங்க, பயப்படுறாங்க, அந்த பொண்ணு ஏதாவது சொல்லிவிடுமா அப்படின்ட்டு. சரியான அடி. விக்ரமெல்லாம் லிட்டரலாக போட்டு பொழந்துட்டார் விஜய பார்வதி. இப்போ உள்ளுக்குள்ளே கோவம் வந்துச்சு. இப்போ தான் ஜாலியாக வந்து என்ன பண்ணுறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. கானவனத்தும் விஜய பார்வதி பேசிகிட்டு இருக்கும்போதே விக்ரம் இவர் வந்தார், கமருதீன் வந்துட்டு கம்முன்னு பக்கத்தில் உட்காந்துருந்தார். அப்புறமா என்ன பண்ணார், விஜய பார்வதிக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பீன் பேக் போட்டு அப்படியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தார். அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, பேசியில் முடிச்சதுக்கப்புறமா கானவனத்து போல் 2 அந்த பால் எடுத்து அடித்தாங்க. ஏன்னா என்ன அடி அடிச்சேன், இதை வாங்கிக்கணும். அவர் சைலண்ட்டாக வாங்கிட்டு இருந்தார். 3-4 வாட்டி அடித்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கமருதீன் போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. செம்ம அடி போயிட்டு, அதாவது ஜாலியாக தான். இப்போல்லாம் சைலண்டாக இருப்பார். ஏன்னா வந்து இன்றைக்கெலாம் அந்த மாதிரி நடக்கல, இவங்க எதுவும் ஆப்போஸ் பண்ணல, அவர் தான் அடித்தார். அதனால் அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி வந்துட்டு அவருக்கு கெட்ட பேர் வேறு வந்திருக்கு. விஜய் சேதுபதி எபிசோடில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் சைலண்ட்டாக இருக்கான்ற விஷயங்கள் தெரியாது. சைலண்ட்டாக இருக்கார், சிரிச்சு ஸ்மைல் பண்ணுறாரு. நேற்று இப்படி அடித்ததுக்கு அவ்வளோ பிரச்சனை, இன்றைக்கி அவ்வளோ அடி. சரிங்களா, பாலை போட்டு செம்ம அடிக்கிறாங்க. மூஞ்சியில் விழுது அவருக்கு. வாங்க அப்படின்னு அடி வாங்குறாரு, சைலண்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டாஸ்கில் வந்துட்டு யூஸ் பண்ணாங்களே, மேலே வந்து இந்த பவுட்ரு கொட்டும், கையில் இப்படி ஹேண்டில் பண்ணாங்களே, அந்த இடத்துல போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கீழே பவுட்ரு கொட்டிருக்கலாம், அதை எடுத்து மூஞ்சில் அடித்தாங்க. விஜய பார்வதி யார், கமருதீன் மூஞ்சில் வாங்கினார். நல்ல வேலை கானாவனை தப்பிச்சு ஓடினார். அதுக்கப்புறம் திரும்ப எடுத்தாங்க, திரும்ப மூஞ்சில் அடித்தாங்க, திரும்ப மூஞ்சில் அடிச்சு ஓடினாங்க. இவர் பின்னாடியே துரத்திட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, பிக் பாஸ் பெட்ரூமுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க, என்ன நடக்குது, சேர்ந்துட்டாங்களா, என்ன ஓடி பிடிச்சி விளாட்றாங்க. நேற்று தான் அவ்வளோ பெரிய சண்டை, ஹெல்ப்னு பேசினார், என்ன நடக்குதுன்ற மாதிரி வந்துட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சு. இதில் விஜய் சேதுபதி வந்து என்ன வந்துட்டு கொடுக்க போகிறாரு, இது அவங்களோட பர்சனல், அதில் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாரா, முடிஞ்சு போச்சு. ஸோ விஜய் பார்வதி தான் வந்து இதை வந்து கெடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஆல்ரெடி சொன்னது தான், விஜய் பார்வதி ஓகே, அவங்களுக்கு ஆசை இருக்குது, ஓகே, அதெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கிட்டது பெஸ்ட்டு. இங்கே வச்சுக்கிட்டால் திரும்பவும் பிரச்சனை வரும். ஏன்னா அவர் பேச ஆரம்பித்தார்னா இவங்களால் தாங்க முடியாது. திரும்பலாம் என்ன சொல்கிறது, எல்லாம் வந்து காதலுக்கு கண்ணில்னு சொல்கிறாங்களே, அதான் நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.